டைரக்டர் பிரதாப் உடைய இயக்கத்தில் ஜெய், யோகி பாபு, சத்யராஜ் உள்பட பல நட்சத்திரங்கள் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கக்கூடிய பேபி அண்ட் பேபி அப்படின்ற திரைப்படம் சமீபத்தில் தியேட்டர்ஸில் வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த படத்தினுடைய கதை. சென்னை விமான நிலையத்திலிருந்து கோவைக்கு போகிறதுக்காக கிளம்பக்கூடிய சிவா அதாவது ஜெய்யும், மதுரைக்கு போகிறதுக்காக தயாராகக்கூடிய குணா அதாவது யோகி பாபுவும் தங்களுடைய மனைவி குழந்தையோட காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இவங்களுடைய பயணம் ஆரம்பிக்க சிவாவின் ஆண் குழந்தை குணாவிடமும், குணாவின் பெண் குழந்தை சிவாவிடமும் மாறி இருக்கிறது தெரிய வருது. வெளிநாட்டிலேருந்து குடும்பத்தோடு வந்துட்டு இருக்கிற இவங்க 2 பேரையுமே சில கட்டுப்பாடான அன்போடு வரவேற்க காத்துட்ருக்காங்க அவங்களுடைய தந்தைகள். அதில் சிவாவினுடைய தந்தை அதாவது சத்யராஜ் தன்னுடைய பரம்பரை சொத்துக்காக ஆண் வாரிசையும், குணாவினுடைய தந்தை அதாவது யோகி பாபுவோட அப்பா ஜோதிட சாஸ்திரங்களின் அடிப்படையில் ஒரு பெண் வாரிசையும் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் குழந்தைகள் மாறிப்போனதை எப்படி இவங்க 2 பேரும் சமாளிக்க போகிறாங்க, 2 பேருடைய குழந்தைகளும் பெற்றோர்களின் கைகளுக்கு எப்படி வந்து சேருது அப்படின்றத நகைச்சுவையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிற திரைப்படம் தான் இந்த பேபி அண்ட் பேபி. தேவையில்லாத இடத்துல மாஸ் ரியாக்ஷன், சென்டிமெண்ட் காட்சிகளில் ஒட்டாத நடிப்பு, துருத்திட்டு இருக்கக்கூடிய மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் ஜெய்யை படம் முழுக்க காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் ஒட்டக்கூடிய அளவிற்கு வேறு ஒரு ஆளாக மாறி ரொம்பவே சுமாரான ஒரு நடிப்பை இந்த திரைப்படத்தில் வெளிப்படுத்தியிருக்காரு நடிகர் ஜெய். அதுவும் நிறைய இடங்கள்ல நடிகர் விஜய் போலவே தன்னுடைய பாடி லாங்குவேஜை மிமிக் பண்றதெல்லாம் தேவையே இல்லாத ஆணி ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்ல வைக்குது. சுப்பிரமணியபுரம் மாதிரி பல நல்ல திரைப்படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தின ஜெய் அவர்களுக்கு சமீப காலமாக நடிகர் ஜெய்க்கு என்னதான் ஆச்சு? அதுவும் இந்த பேபி அண்ட் பேபி திரைப்படத்தில் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இவர் தான் உண்மையாகவே சுப்பிரமணியபுரம் மாதிரியான திரைப்படத்தெல்லாம் நடிச்சாரா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த திரைப்படத்தில் கொடுத்துருக்காரு. கலாய் ஒன்லைனர் போடுறது, நக்கல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான ஒரு கதாபாத்திரத்தில் யோகி பாபு. ஆனால் விரல் வெட்டு எண்ணக்கூடிய இடங்களில் மட்டுமே தான் சிரிப்பு லைட்டாக எட்டி பார்க்குது. ஹீரோவும் காமெடியுமே ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் கதாநாயகிகள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்க போகிறாங்க? சாய் தன்யா, பிரக்யா நாகரா ஆகிய 2 நாயகிகளும் குழந்தைகளை காணலை அப்படின்னு சொல்லிட்டு அழுவதற்கு சில காட்சிகளும், பாடுவதற்கு ஒரு பாடலும் அவங்களுக்கு இந்த படத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆண் வாரிசுக்கு அடம்பிடிக்கும் சத்யராஜின் நடிப்பில் பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. தும்முனாலும் சகுனம் பார்க்கக்கூடிய இளவரசு ஒரு சில இடங்களில் அவருடைய கேரக்டர் வழியாக கிச்சு கிச்சு மூட்டுறாரு. இவங்களை தவிர மொட்டை ராஜேந்திரன், ஸ்டீமன், தங்குதுரை, ஆனந்த்ராஜ், சிங்கம்புலி, ரெடின் கிங்ஸ்லி, விக்னேஷ்காந்த் என அடிஷனல் ஷீட்டு கேட்டு எழுதக்கூடிய அளவுக்கு படம் முழுக்க ஆட்கள் இருந்துமே கூட மருந்துக்கு கூட சிரிப்பு அப்படின்றது ஒரு பக்கம் கூட முழுதாக நிரப்பப்படலை. டி இமான் அவர்களுடைய இசையில் யுகபாரதியின் வரிகளில் ஆரா அமுதே பாடல் கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. மற்ற பாடல்கள் படத்திற்கு வேகத்தடையாக இருந்தது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் ரசிக்கும்படியாகவும் இல்லை. எமோஷ்னலாக படத்தை தூக்கி நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் நிறைய இடங்களில் இசைக்கு இருந்துமே கூட அதை இன்னும் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. பின்னணி இசை அந்தளவுக்கு பெருசாக படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். டிபி சாரதியின் ஒளிப்பதிவு, கே ஆனந்தலிங்ககுமாரின் படத்தொகுப்பு ஆகியவை ஏதோ 10 வருஷங்களுக்கு முன்பான ஒரு மேக்கிங் உணர்வை தந்து படத்தின் ஒரு மிகப்பெரிய பலவீனமாகவே மாறியிருக்கு. நிறைய இடங்களில் நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது படம் தான் பார்த்துட்டு இருக்கீங்களா அல்லது ஒரு பழைய டிவி சீரியல் ஓடிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கொடுத்ததெல்லாம் ஒளிப்பதிவு, எடிட்டிங் இல்லாமல் வேற என்ன சொல்ல. ஓம் பிரகாஷின் சண்டை காட்சிகள் நல்லாவே வடிவமைக்கப்பட்டிருந்தாலும் கூட எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை மனசில் கொண்டு வராமல் இல்லை. நடிகர் ராம்கியும் நடிகர் விவேக்கும் சேர்ந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நீங்கள் பெரும்பாலானோர் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த படமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு குழந்தையை வச்சு ஆள்மாறாட்ட கதை பண்ணுறது தான். இது மாதிரி 90களில் வெளிவந்த பல நகைச்சுவை படங்களின் டெம்ப்ளேட்டான ஆள்மாறாட்ட கதையை மீண்டும் அதே மாவில் போட்டு அரன்னு சலிச்சு புளிச்சு போகிற அளவுக்கு அரைச்சிருக்காங்க. குழந்தை மாறி போகிறது தான் இந்த படத்தினுடைய கோர் தீம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, மாறிப்போன அந்த குழந்தைய ஒரே நைட்டில் போயிட்டு மாற்றிட்டு வரத்துக்கு என்ன அப்படின்ற கேள்வி செவனியன்னு தொட்டிலில் படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தைக்கு கூட தோணும். அப்படின்றதுனால அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த காட்சியுமே நம்ம மனசில் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அதே போல் ஸ்டீமன் நடிப்பில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான லேகியம் அப்படின்னு சொல்லி படத்தில் வைக்கப்பட்ட சில காட்சிகள் படம் பார்க்குறவங்கள முகம் சுளிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் உண்மையாகவே கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். நடுவில் சேஷு வந்து போகும் ஒரு சில காட்சிகளும் இளவரசின் டைமிங்கும் மட்டுமே தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஆறுதலாக இருக்குது. இடைவேளையில் சீரியஸாக குழந்தையை காணலை அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தொடங்கிய காட்சிகளில் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, குழந்தையின் தந்தை ஆனந்தமாக ஜூஸ் குடிக்கிறது எல்லாம் இல்லை புரியல அந்த மாதிரியான ரக காட்சிகளாகவே இருந்துச்சு. வீடியோ காலில் தாளாட்டு, தனியாக வரக்கூடிய அந்த தனியான ரொமான்டிக் போர்ஷன் எதுக்காக நடக்குது அப்படின்னே தெரியாமல் நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள்னு அடுத்தடுத்து உங்களுடைய பொறுமையை பயங்கரமாக போட்டி போட்டு சோதித்து பார்க்குறாங்க. மொத்தத்தில் இந்த பேபி அண்ட் பேபி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியல் படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டிட்டு போயிட்டு நீங்கள் ஒரு சில படங்களில் உட்காரலாம். ஆனால் அப்படி கமர்ஷியல் திரைப்படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்போடு போயிட்டு நீங்கள் தேட்டரில் உட்காந்திங்கனாலுமே கூட அந்த எண்ணம் இருப்பவர்களை கூட அவ்வளோ மேலே இல்லைப்பா, அவ்வளோ மேலே இல்லை, கொஞ்சோண்டு இத்தனோண்டு லாஜிக் வச்சுருக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் கதையும் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய இந்த பேபி அண்ட் பேபி திரைப்படம் மொத்தத்தில் குழந்தை கதையை, அந்த ஆள்மாறாட்ட கதையை வைத்து எடுக்கப்பட்ட ஒரு குழந்தைத்தனமான சினிமா. நிறைய இடங்களில் அமைச்சூரான மேக்கிங், அமைச்சூரான கதை,
நிறைய விஷயங்கள் இருக்குங்க. மொத்தத்தில் இந்த படத்தையே வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுத்திருக்கலாம் அல்லது எடுக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் படம் பார்த்துட்டு வெளில வர பல பேருடைய மனப்பான்மையாக இருக்குது. இந்த பேபி அண்ட் பேபி திரைப்படத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.